சொல்கிறான், உதுகுலுல் ஜன்னத அன்தும் அஸ்வாஜுக்கும் துஹபரூன். அல்லாஹ் சுவனவாசிகளை அழைத்து சொல்வானாம், சுவனவாசிகளே, எனது அடியார்களே, நீங்களும் உங்கள் மனைவிமார்களும் சந்தோஷமா சுவனத்துக்குள்ள போங்க. நீங்க போங்க மாத்திரம் சொல்ல மாட்டான், உங்க மனைவிமார்களும் சேர்ந்து சந்தோஷமா சுவனத்துக்குள்ள போங்க என்று இறைவன் இந்த வசனத்தில் சொல்கிறானையானால், இறைவன் இங்க நமக்கு என்ன கற்றுத் தருகிறான்? ஏப்பா, உன் மனைவி என்பவள் சுவனம் வரைக்கும் அழைத்து செல்லப்பட வேண்டியவள். இந்த பந்தம் சுவனத்திலும் தொடர வேண்டும். இந்த உலகத்தில் உன்னுடைய மகிழ்ச்சி இடையில் அறுந்துவிடக் கூடாது, புரிந்துவிடக் கூடாது. அது சுவனம் வரைக்கும் செல்ல வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகிறது. இடையில் அறுப்பதல்ல, இடையில் முறிப்பதல்ல. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, சந்தோஷமா சுவனத்துக்குள்ள நீயும் போ, மனைவிமார்களும் போங்க, கூட்டு போங்க. அப்படிப்பட்ட ஆழமான ஒரு பந்தம்.